எல்லாருக்கும் வணக்கம். என்னென்னா நம்ம டேரக்டர் ஆகணும் நம்மளுக்கு கனவு. ஃபஸ்ட்டு ஸ்டோரி சொல்லியிருந்தோம், லோகேஷ் கனராஜன் எல்சி மதி. இது நம்ம தனிப்பட்ட ஸ்டோரி, நான் எழுதின ஸ்டோரி. நேராக படத்தோட கதைக்குள்ளே போயிடும். ஸ்டார்டிங் ஓப்பன் பண்ணோடனே ஒரு 15 வருஷமாக குழந்தை இல்லாதவங்க, அவங்க ஜோசியர்கிட்ட போய் கேட்க போகிறாங்க, இப்படி வருது எனக்கு இத்தனை வருஷம் குழந்தை இல்லை, நீ இது எப்படியாவது எனக்கு குழந்தை கிடைக்கணியா, ஊரில் இருக்க ஆள்ல நீ தப்பாக பேசுதாங்க அப்படின்னு சொல்லி சொன்னோடனே ஜோசியர் சொல்ல, ஒரு சிவன் கோயில் இருக்குது, சிவன் கோயிலில் பார்வதியும் சிவனும் ஒரு இடத்துல ஒன்றா இருப்பாங்க, அந்த இடத்துல போய் முந்தானியை நீட்டு ஒரு சுடர் விழுவும், அந்த சுடர்லேருந்து கண்டிப்பாக உனக்கு குழந்தை கிடைக்குங்காங்க. இவங்களும் அதே மாதிரி பார்வதியும் சிவனும் ஒன்றா இருக்க இடத்துல போய் குழந்தை வரம் கேட்காங்க. வரம் கேட்ட அந்த கொடுக்குறது அதே மாதிரி அவங்க சொன்ன ஜோசியக்கார் சொன்ன மாதிரி ஒரு சுடர் அவங்க முந்தானியில் உளுந்து ஒரு மாதத்துலேயே அவங்க இதாகுறாங்க, எப்படி கன்சீவ் வராங்க. குழந்தையும் பிறகு குழந்தை பிறந்து வர 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 இப்படி சொல்ல ஒரு திருநங்கைக்குள்ளே ஒரு இது வந்துட்டுருக்கு. உங்களுக்கு புரியுது? அந்த ஏன்னா இந்த படத்தில் அதான் ட்விஸ்டே என்ன, திருநங்கைக்குள்ளே இது வந்துக்கிட்டே இருக்குது. அந்த பிள்ளைக்கு நடவடிக்கையாக இருக்கட்டும், பாவனைகளாக இருக்கட்டும், திருநங்கைக்குள்ளே வந்துட்டுருக்கு. ஊரில் எல்லோரும் அந்த இதுங்கள கேள்வி செய்கிறாங்க. எப்படின்னா இங்கே இது அப்போ ஆம்பளை வந்து பொம்பளை மாதிரி பேசுகிறான், பொம்பளை மாதிரி நடவடிக்கை. அந்த பிள்ளைக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அந்தளவு வீட்லேயும் சொல்கிறாங்க, இப்படி இத்தனை வருஷம் கழிச்சு நம்மளுக்கு பிள்ளை பிறந்திருக்கு, இப்படி ஒரு பிள்ளையை கடவுள் கொடுத்துட்டாருன்ட்டு மனசும் அவங்களுக்கு கஷ்டப்படுறாங்க. அப்படி கஷ்டப்படுற நேரத்தில் தான் அந்த ஊர் கிராமம் ஒரு அழகான கிராமம். அந்த கஷ்டப்படுறத ஸ்டார்ட் அதோடு நின்றுச்சு. இது ஊர் செம ஒரு அழகான கிராமம். கிராமத்தில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இயற்கை விவசாயம் மட்டும்தான் நடந்துக்கிட்டு இருக்குது. எப்படி சொல்லுவோம், உங்களுக்கு ரசாயனம் கலக்காத விவசாயம் சொல்லுவாங்க. எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. ரசாயனம் கலக்காத விவசாயம்னா இலைதலை செடி கொடிகள் அப்படி பண்ண விவசாயம் நடந்துகிட்ருக்கு. இயற்கை முறையில் காய்கறியெல்லாம் விளைவிச்சு இந்த எல்லாமே இயற்கை முறையில் தான் பண்ணிட்டுருங்க. அப்படி ஒரு அழகான கிராமம். அந்த கிராமத்தில் மொத்தம் ஒரு 50 ஏக்கர் இருக்குது. 50 ஏக்கருக்கு அந்த கிராமம் முழுக்கமே விவசாயம் பண்ணி தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. அங்கே ஒரு பிளாஸ்டிக் கம்பெனி அந்த இடத்த வாங்கணும், அந்த இடத்துல நம்ம அந்த கம்பெனி உற்பத்தி பண்ணணும், தொழிற்சாலை உற்பத்தி பண்ணணும்னு நினச்சி அவங்க இது போடுறாங்க. அந்த இடத்துல ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை நாங்கள் எங்களுக்கு இந்த ஒட்டுமொத்த கிராமமும் இதை நம்பி தான் இருக்குது, இந்த கிராமத்தை இந்த நிலத்தை நம்பி தான் நாங்கள் இது பண்ணிருக்கோம், நீங்கள் இதை எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா நாங்கள் என்ன செய்யறோம் அப்படின்னு கேட்காங்க. இது அந்த ஷார்ட் அப்படியே ஷார்ட் பண்ணால் அந்த இதில் அப்படியே அந்த ஷார்ட் முடியுது. என்ன செய்யுங்க வைக்கும்போது அவங்களுக்கு நிறைய வாக்குவாதம் அப்படியே முடியுது. அடுத்த ஷார்ட் நேராக நம்ம பண்ணோம். நம்ம அந்த திருநங்கைன்னு சொன்னோம்ல, அவங்கள்ட்ட வந்துட்டோம். அவங்க வளர நடவடிக்கை, உடை, பாவனைகள் எல்லாம் மாறி ஊரில் எல்லாரும் கிண்டல் செய்கிறாங்க. கிண்டல் செஞ்சப்பறம் அவங்க வீட்லேயும் அவங்களே ஏசுறாங்க, ஏன் இப்படி இருக்கேன் என்னென்னு ஏசுனா. அவங்க தனிப்பட்ட முறையில் தனியாக பிரிஞ்சு போயிடுறாங்க. பிரிஞ்சு போய் அவங்க எங்கே இருக்காங்க என்ன அது எதுவுமே தெரியல. ஆனாலும் அவங்க அப்பா அம்மா கஷ்டப்படுறாங்க. எப்படின்னா ஒத்தையோர் பிள்ளை வளர்த்தமா இப்படி ஆகிட்டேன், மனசு கஷ்டப்பட்டு இருக்காங்க. அது அந்த ஷார்ட்டு அந்த ஷார்ட்டை காமிச்சு அடுத்து நேரம் இந்த ஷார்ட்டுக்கு வரும். எங்கள் ஃபேக்ட்ரி, அந்த ஃபேக்ட்ரி வந்து ஸ்டே ஆர்டர் வாங்கியிருக்காங்க, இங்கே போடணும்னு சொல்லிட்டு ஊர் பொதுமக்கள் அவர்கள் போராட்டம் பண்ணுறாங்க. இல்லை எங்கள் மண்ணுக்கு நாங்கள் ஃபேக்ட்ரி வரவிட மாட்டோம்னு போராட்டம் பண்ணுறாங்க. போராட்டம் பண்ண இடத்துல போராட்டம் ரொம்ப பெருசாக வெடிக்குது. எப்படி சொல்லிட்டு அவங்களுக்கு ஜல்லிக்கட்டு போராட்டம் வெடிச்சுல, அதே மாதிரி அந்த ஊரில் அந்த கிராமத்தில் போராட்டம் பயங்கரமாக வெடிக்குது. இல்லை நாங்கள் வர விட மாட்டோம், ஃபேக்ட்ரி நாங்கள் வரவே விட மாட்டோம், எங்களுக்கு இருந்து அது நிறைய செய்ய நிறைய பிரச்சனைகள். இப்போ எப்படி சொல்லுவோம், உங்களுக்கு அங்கேருந்தே உள்ளேருந்தே இப்போ ஒரு கதை எடுத்துக்கிட்டாலே 2 குரூப்பாக இருப்பாங்க. நல்லா புரிஞ்சுக்காங்க. இங்கே ஒரு பாதி இருப்பாங்க, அங்கே ஒரு பாதி இருப்பாங்க. அதே மாதிரி 2 குரூப்புக்கும் எங்களை நம்ம கம்பெனி வந்தால் நல்லது தானே, நீ எத்தனை நாளைக்கு நம்ம இது காய்கறி விற்று மட்டுமே வாழ முடியும், ஒரு நாளைக்கு 1000 ரூபா சம்பளம் தரேன்னு சொல்கிறாங்க, அது போக சாப்பாடுலாம் தரேன்னு சொல்கிறாங்க அப்படின்னு. அது இன்னொரு தரப்பு என்ன சொல்லுதுன்னா, இல்லை நம்ம பூமியில் அந்த இது வந்து ரசாயனங்கள் கலந்துரும், கழிவு நீரில் வரும், அது போக இத்தனை லிட்டர் தண்ணி எடுப்பாங்க, நம்ம பூமி அப்படியே அடியாக மக்கி ஒன்றுத்துக்கு இல்லாமல் ஆயிரும் அப்படிங்காங்க. 2 தரப்புகளையும் போய் வாக்குவாதம் வந்து அதுக்கப்புறம் திருப்பி 2 அவங்க பேசி எடுத்து அந்த கம்பெனி அங்கே வைக்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வருது. அந்த சிச்சுவேஷன் வரும்போது தான் ஒரு எப்படி சொல்லுவோம், உங்களுக்கு அந்த திருநங்கைன்னு சொல்லி வெளியே போனாங்களா அவங்க அப்போ தான் உள்ளே வராங்க. உள்ளே வந்து அவங்க ஊர் நிலமே மாறி இருக்காங்க. அப்பவும் அந்த ஊர் அவங்களுக்கு சிரிப்பாக தான் பார்த்துட்ருக்கு. நல்லா புரிஞ்சுங்க, அப்பவும் அந்த ஊர் அவங்களுக்கு சிரிப்பாக தான் பார்த்துட்ருக்கு. அதே மாதிரி அவங்க அப்பா அம்மா கூட அவங்கள ஒரு எப்படி சொல்லுவாங்க, அவங்களுக்கு அவங்க ஒரு மகனாக ஒரு எப்படி சொல்ல ஒரு திருநங்கையாகவே அவங்க பார்க்கல. என்னடா எப்படி சொல்லுவாங்க, உங்களுக்கு ஒரு திருநங்கை அப்படின்னு நம்ம பிள்ளையாவே அவங்க பார்க்கல, திருநங்கையை மட்டும்தான் பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களும் கேள்வி செய்கிறாங்க. இவங்களுக்கு அந்த ஃபேக்ட்ரி வரப்போது தெரியுது. அந்த ஃபேக்ட்ரிக்காங்க முதல் குரல், அதுக்கப்புறம் இவங்க தான் கொடுக்காங்க. கொடுக்கும்போது இவங்க பின்னாடி யாருமே கிடையாது, இவங்க மட்டும்தான் கொடுக்காங்க. இல்லை எங்கள் ஃபேமிலிக்கு வர எங்கள் ஊருக்கு எந்த இதுவும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி முதல் குரல் இவங்க தான் கொடுக்காங்க. கொடுத்த பிறகும் இவங்களுக்கு எதுவும் யாருமே இவங்க பின்னாடி நிற்கல. இவங்க பின்னாடி யாரப்பா திருநங்கைனாலே ஒரு எப்படி சொல்ல உங்களுக்கு ஒரு இதாக பார்க்குறாங்க. அப்படிங்கும்போது திருநங்கை வந்து அந்த திருநங்கை அவங்க வந்து ஒரு ஸ்பீச்சு அடுத்தடுத்த கொடுங்க. அந்த ஊரும் இனி திருநங்கையாக தான் பார்க்குது, இது ஒரு ஏதோ ஒரு வேற்று இனத்தோர் மாதிரி பார்க்குறாங்க, இதுவும் ஒரு பாலினம் தான், நாங்களாம் விருப்பப்பட்டு ஏற்றுக்கிட்டதெல்லாம் கிடையாது, கடவுள் கொடுத்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கடவுள் கொடுத்ததுன்னு சொல்லும் போது
பின்னாடி அந்த நான் ஃபஸ்ட்டு ஷாட்லேயே உங்களுக்கு சொல்லியிருப்பேன், அந்த சிவனும் பார்வதியும் சேர்ந்துருக்க இடத்துல போய் தான் வாங்கியிருப்பாங்க. அப்பவுமே உங்களுக்கு தெரிஞ்ச புரிஞ்சிருக்கும், அந்த குழந்தை சிவனோட குழந்தை, பார்வதியோட குழந்தை. உங்களுக்கு நல்லா புரிஞ்சுட்டா, சிவனும் பார்வதி இருக்கிற இடத்துல போய் வந்துடும் சொல்லுவாங்க. அப்போ தான் அந்த துணியை பிடிச்சி வாங்குவாங்க. சிவனும் பார்வதியும் சேர்ந்து இருந்திருப்பாங்க அந்த இடத்துல. அந்த சாட்டை அந்த பேசி முடியும் போது அந்த கோயில்கிட்ட அந்த சிலையில இவங்க பாதி அந்த சாட்டுக்கு இந்த அந்த இவங்க மூஞ்சி தெரியும், அந்த பின்னாடி இருக்க சாமி மூஞ்சும் தெரியும். அதில் தான் நம்ம டைட்டில் போட போகிறோம். கரெக்டாக டைட்டில் போட்டு ஆரம்பிக்க போகிறோம். அந்த படத்தோட டைட்டில் அப்போ தான் வருது. இன்ட்ரோல் தான் படத்தோட டைட்டிலே. இன்ட்ரோல் முடிச்சுட்டு டைட்டில் போட்டு வந்து இப்போ டேரெக்டாக அடுத்த படத்துக்குள்ள கதைகள் நம்ம போகிறோம். எப்படின்னா அவங்க வந்து சொல்கிறாங்க, பேசுகிறாங்க, திருநாங்க நான் வந்துட்டேன் இனிமேல் என் ஊருக்கு. அது இல்லாமல் சின்ன ஒரு மிஸ்டேக் நான் அதில் சொல்ல மறந்துட்டேன். அந்த இதில் அவங்க ஒரு ஊரை விட்டு வெளியே போனான்னு சொல்லுவாங்களா, அவங்க குறிப்பிட்ட ஒரு 10-15 வருஷம் கழிச்சு தான் ஊரை வந்து பார்க்குறாங்க. நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஊரை வந்து பார்க்கும்போது தான் ஊர் இருக்க நிலைமையை பார்த்தா இப்படிங்காங்க. அதுக்கப்புறம் தான் இவங்க பேசுகிறாங்க. பேசிட்டு இதெல்லாம் சொல்கிறாங்க. சொல்லி முடித்த உடனே கரெக்டாக கதைக்குள்ளே எப்படின்னா அவங்க வந்து டேரெக்டாக அந்த கம்பெனி தடுக்கிற மாதிரி டேரெக்டாக அந்த கம்பெனின்னு சொல்கிறாங்க. இவங்க ஒரு 3ஆம் பாலினத்தோர் அப்படிங்கிற ஒரு எதுவுமே இல்லாமல் இவங்களும் ஒரு மாதிரி இதாக பேசுகிறாங்க. ஆனால் இவங்களுக்கு பண்ணதுக்கு வேறு வழியே இல்லாமல் நம்ம பிறந்த ஊரும் பிறந்த இதுவும் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க நினச்சாங்க, அந்த கம்பெனி முன்னாடி போராட்டம் பண்ண இடத்துலேயே மொத்தமாக தீயை குளிச்சு இறந்துருந்தாங்க. அந்த எப்படி சொல்லுவாங்க உங்களுக்கு அதுக்காண்டி. அதுக்கப்புறம் ஒவ்வொரு இதுவும் இவங்களும் நம்ப ஆரம்பிக்கு, ஊருக்காண்டி இறந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த கம்பெனி அதில் வந்து இது பண்ணிட்டாங்க. எப்படி சொல்லுவாங்க உங்களுக்கு அந்த இடத்துல அவங்க இறந்ததுனால ஸ்டே ஆர்டர் எல்லாம் வாங்கி கம்பெனி சீல் வச்சுட்டாங்க. அதே ஊர் மக்களை இப்போ அவங்கள தெய்வமாக கும்பிட்டுட்டு இருக்காங்க. உங்களுக்கு புரியுதா? தெய்வமானா எப்படி சொல்லுவாங்க உங்களுக்கு அந்த இறந்தது ஊருக்காண்டி தான் இறந்தாங்க. நல்லா புரிஞ்சுங்க, ஊருக்காண்டி தான் இறந்தாங்க. இந்த கதை இப்போ இதில் சொன்னால் உங்களுக்கு ஷார்ட் லென்த்தில் போனால் நம்ம வீடியோவில் ரொம்ப இது சொல்ல முடியாது, சுருக்கி சொல்லுது. அதனால் ஷார்ட்னா எப்படி சொல்ல ரொம்ப லென்த்தாக போகிற கதை. அதனால இந்த தீ குளிச்சு மொத்தம் அந்த இடத்துல இறக்கிறதுக்கப்புறம் அந்த கம்பெனி முன்னாடி இறந்ததுனால அதுக்கப்புறம் எந்த ஒரு இதுலேயும் எங்கள் கவர்மெண்ட்லேருந்து கம்பெனி சீல் வச்சுட்டாங்க. அதுபோக இவங்களும் அந்த ஊர் மக்கள் எல்லாம் எப்படி சொல்லுவாங்க 3ஆம் பாலினத்தோர் அந்த இது இல்லாமல் இவங்க திருநங்கை அப்படிங்கிறவங்களும் எல்லாம் கேவலப்படுத்துகிற எல்லாருமே அவங்கள கையெடுத்து சாமியை கும்பிடுறாங்க. இந்த படத்தோட கதை சுருக்கம் என்னன்னா, திருநங்கைகளும் ஒரு மனிதர்கள் தான், 3ஆம் பாலினத்தோடு தான். திருநங்கையிலும் நம் சக மனிதர் ஆண் பெண் திருநங்கை 3 பாலினம்னு சொல்லி நம்ம ஏற்றுக்கணும். கடைசியில் நல்லா இருந்தவங்க ஆம்பளைன்னு சொன்னால் யாரும் சாகலை கம்பெனிக்காண்டி, பொம்பளைன்னு சொன்னால் யாரும் சாகலை. 3ஆம் பாலினத்தோர் திருநங்கை அவர்கள் தான் கம்பெனிக்காண்டி இந்த ஊருக்காண்டி இறந்துருந்தாங்க. அப்படிங்கும்போது அவங்கள வந்து தெய்வமாக வணங்கிட்டு இருக்காங்க. அந்த ஷாட் முடியும் போது எப்படி கடைசி ஷாட் எப்படி முடியுதுன்னா, சிவன் பார்வதி முகம் சேர்ந்துருக்கும்ல, ஆனால் ஃபஸ்ட்டே சொல்லியிருப்பேன், அந்த முகம் இங்கே, அவங்க சிலை இறந்து போனவங்க சிலை இங்கே, அப்படியே அந்த ஷாட்டு சைட்லேருந்து ஃபோக்கஸ் ஆகி படத்தை நம்ம முடிக்கிறோம். தேங்க்யூ.